21 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனா 26 சட்டமன்ற தேர்தல்கள் அவ்வளவு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இல்ல. இப்போ 2026 மே மாதத்திற்கு பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ புதிய தலைமுறை ஒன்று உருவாகி வந்திருக்கிறது. இந்த புதிய தலைமுறை தான் நாளை தீர்மானிக்கின்ற சக்தியாக வரப்போகும். இப்போ ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இளம் தலைமுறையினருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது அப்படின்றது குறித்து நாம ஒரு பொது புத்தியோட தான் நாம இப்பவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விஷயங்களை நாம டேக்கன் ஃபார் கிராண்டடா கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஏன்னா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து நான் சொல்லக்கூடாது. நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஆனால் முடிவுகளுக்கு பிறகும் அதே நிலையை தொடர்வது என்பது சரியானதாக இருக்காது. இளம் தலைமுறையினருடைய உத்வேகம் என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அரசியல் எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டு அளவுல ஆய்வுகள் நடக்கவே இல்லை. இனியாவது அப்படிப்பட்ட ஆய்வுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருடைய அரசியலை நாம மிஸ்ரீட் பண்ணி தப்பாக அவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்போம்.